அனைவருக்கும் எனது பணிவான வாழ்த்துக்கள். இப்போ அத்தியாயம் 2 நம்ம சச்சரிதம் முதல் அத்தியாயம் படித்தோம். போன தடவை நம்ம பாடம் பண்ணும்போது ஒரு சின்ன கொஞ்சம் ஆத்ம ஞான விளக்கமாக இந்த மாவு அரைத்ததற்கு காரணம் வேற காரணம் நம்ம ஒன்று சொன்னோம், ஓகேங்களா? அதனால் பாபாவை அதனால் அந்த வேற காரணம் சொல்கிறதன் மூலமாக பாபாவை குறைத்து மதிப்பிடுவதில்லை, பாபாவை இன்னும் அதிகமாக நாங்கள் உயர்த்துறோம், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா நம்ம உயர்த்துறதுக்கெல்லாம் ஒரு ஏணிப்படி இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், என்னுடைய மனநிலையில் நான் பாபாவை இன்னும் மேலே கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஒரு சாமானியமாக ஒரு நோய் நீக்கிறதுக்கும் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கும் உதவி செய்வதற்கு வந்தவர் அல்ல பாபா. அவர் நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடியவர் பாபா. இனி பிறவா வரத்தை கொடுக்கக்கூடியவர் பாபாங்கிறது நம்முடைய அபிப்பிராயம், ஓகேங்களா? அதனால அதை வச்சு தான் நம்ம பாபா பார்க்கணும். முதல்ல பாபா பக்தரானதுக்கப்புறம் பாபாவை மிக உயரத்தில் வச்சுங்க. சும்மா மட்டமான விஷயங்களுக்கெல்லாம் அவரை பிரார்த்தனை பண்ணி அழைக்கிற விஷயங்கள்லாம் வச்சுக்க கூடாது. மிக உயர்வான இடத்துல வச்சுக்கிட்டாதான் அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு புரியும். இல்லாட்டி மேலோட்டமாக தான் புரியும். நம்மகிட்ட ஆல்ரெடி லட்சக்கணக்கான புராணங்களும் இதிகாசங்கள்லாம் இருக்கு, நமக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஆழமாக யோசிக்க பாருங்க. அதனால பாபா முதல் அத்தியாயத்தில் மாவரைத்ததற்கு ஹேமாத் பந்த் இந்த காரியங்களை எடுத்து அவரை பற்றி கதைகளை வரைவதற்கு ஒரு முன்னோடியாக அந்த காரியத்தை பாபா நிகழ்த்தினார்னு பார்த்தோம். அதுக்கு 2ஆம் அத்தியாயம் ஒரு வலு சேர்க்குது. 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய சொல் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பாபாவை பற்றி புத்தகத்தை எழுதணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டாரு. அது பாபா மாவரைத்தன் மூலமாக அவருக்கு ஒரு உள்ள கிளர்ச்சியை தூண்டி வித்தது. அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பணியை செய்யறதுக்கு என்ன நோக்கங்கிறத இந்த 2ஆம் அத்தியாயத்தில் விளக்குறாரு. முதல் அத்தியாயத்தில் எழுத தூண்டப்பட்டார். 2ஆம் அத்தியாயத்தில் நான் இந்த பணியை செய்யறதுக்கு உண்டான நோக்கம் என்னன்னு ஆல்ரெடி ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு எழுத்தாளராக பாபாவுடைய கதைகளை எழுத வேண்டும் என்று ஒரு உற்சாகமும் ஊக்கமும் நிறைந்த ஹேமாத் பந்த் பாபாவுடைய செயலால் தூண்டப்பட்டு இந்த பணியை நான் செய்கிறேங்கிறதுல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு அத்தியாயம் 2ல். அதில் நல்லா கவனிச்சுங்க. 2வது, எனக்கு திறமையின்மையும் துணிவின்மையும் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. இவ்வளோ பெரிய கதையை நம்ம எல்லாரும் எழுத முடியுமா அப்படிங்கிறத உணர்கிறார். 3வதாக, குரு அவசியமா அப்படின்னு காரசாரமான வாதம் பண்றாரு. நம்ம எவ்வளோ ரொம்ப தெளிவான ஆள், அறிவான ஆளானாலும் பாபாவுக்கு மிக தீவிரமான பயபக்தியோடு இருப்போம்னாலும் சிரடிக்கு போய் பாபா படம் வாங்குறதுக்கு நம்ம பேரம் பேசி தான் வாங்குவோம். அது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி தான் குரு அவசியமான சிரடிக்கே போய் வாதம் பண்றாரு ஹேமாத் பந்த். ஆக ஹேமாத் பந்த் முதல்ல போய் அந்த மாதிரி தான் வாதம் பண்ணுகிறார். 4வதாக, ஹேமாத் பந்த்ங்கிற பட்டத்தை, அவர் பேரு ஹேமாத் பந்த் இல்ல, ரகுநாத் தபோல்கர் அவருடைய பேரு. இந்த பட்டம் பாபாவால் எப்படி வழங்கப்பட்டதுங்கிற 4 பாயிண்ட இதுல நச்சுன்னு சொல்றாரு. 5வதா நம்ம ஒன்று இதுல எடுத்துக்குவோம். பாபா மறாநாள், இந்த நிகழ்ச்சி நடந்த மறாநாள் குரு அவசியமா அப்படின்னு ஹேமாத் பந்த் வாதம் பண்ணதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு பாபா. ஆனா இந்த ஹேமாத் பந்துக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லலை. அவர் யதார்த்தமாக காகா சாஹேப்புக்கு ஒரு பதில் கொடுக்கும்போது அதை கொடுக்குறாரு. அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். முதல்ல இப்பணியை செய்வதன் நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முதல் 2வது 3வது பாராவிலேயே நீங்க ஒரு விஷயத்தை புரியலாம். மாவு அரைத்ததை பார்த்த நான் என்னுடைய உள்ள கிளர்ச்சியே இவ்வழகான பணியாக உருவெடுத்ததுன்னு ஹேமாத் பந்த் எழுதுறாரு. இதுக்கு மேல ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்க முடியாது. ஆனா நாம் இன்றும் அவர் கேள்விப்பட்ட விஷயத்தையே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஹேமாத் பந்த் அந்த மாவு அரைத்தது எதற்குன்னு கேட்கும்போது ஊர் மக்கள் காலரா விரட்ட பாபா அரைத்திருக்கிறார் என்று ஊர் மக்கள் சொல்லதான் கேட்டார் ஒழிய பாபா சொல்லி கேட்கல. ஸோ ஆக ஹேமாத் பந்த் முதலில் அதை சொல்லிட்டாரு. 2வது, இந்த மாவு அரைத்ததை பார்த்த நான் எனக்குள்ளாக எழும்பிய உள்ள கிளர்ச்சியே இவ்வழகான பணியாக பொங்கி உருவெடுத்தது அப்படின்னு அதுல 2ஆம் அத்தியாயத்துல அவர் குறிப்பிடுறாரு. இதுதான் உண்மை. 2வது. அதுக்கப்புறம் அடுத்தது இதெல்லாம் கவனிக்கிறாரு, சில விஷயங்களை உணர்ந்துக்கிறாரு. ஒவ்வொருத்தட்டையும் போய் பாபா என்ன பண்றாருன்னா, நடக்கிற விஷயங்கள்லாம் குறிச்சு வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோன்னு போன அத்தியாயத்தில் சொல்றாரு. இவையெல்லாம் குறித்து வைப்பதும் எழுதி வைத்துக் கொள்வதும் பின்னால் அதை புத்தகமாக போட்டாலும்
ஏராளமான பக்தர்கள் அதை படித்து அதன்படி அது என்ன இருக்குன்னு உள்ளார்ந்த கருத்துக்களை, ஞான கருத்துக்களை சிந்திக்காமல் அதை பற்றி வாதம் செய்து கொண்டே பொழுதை கழிப்பார்கள் அப்படிங்கிறத உணர்ந்தவர் ஒரு பாயிண்ட் எழுதுறாரு. ஞானியின் வரலாறு தர்க்க சாஸ்திரமோ பட்டிமன்றமோ அன்று, அஃது உண்மையும் பெரியதுமான வழியை காட்டும் என்பதை உணர வேண்டும்ங்கிறார். பெரிய வழின்னு ஹேமாத் பந்த் சொல்றாரு. அப்ப ஹேமாத் பந்துக்கு பெரிய வழின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? தெரியுமோ தெரியாதோ அது தெரியாது. ஆனா அந்த வார்த்தையை அங்கே குறிப்பிட்டு விட்டார். ஏனெனில் இது அவர் வார்த்தை இல்லை, பாபாவின் வார்த்தைன்னு வச்சுங்க. அப்ப மிக பெரியதான வழி, இந்த பூமியிலேயே மிக பெரியதான வழி என்பது முக்தி நிலையை குறிக்கும். எல்லா 18 புராணங்களையும் சேத சாஸ்திரங்களையும் எடுத்து பார்த்துங்க. பெரிய வழி என்பது முக்தி நிலையை குறிக்கும் தான் இருக்கும். ஓகே, இனி பிறவா வர வேண்டும், அவ்வளவுதான். நீங்க முக்தி பெற்று என்ன பண்ண போறோம்? பிறவா வர வேண்டும். இது 2வது பாயிண்ட் அதுலயே அவரு கொடுக்கிறாரு. 2வது, நான் எழுதுற இந்த கதைகளை நானே நேரடியாக பார்த்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தொகுத்து நான் எழுதுறேன். இந்த கதைகளை நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன நடக்குங்கிறத விளக்குறாரு. இதை ஒவ்வொருவரும் இதை படிச்சிருப்பீங்க, இதை கவனம் இல்லாம படிச்சிருப்பீங்க நிச்சயமா. முதல் பாயிண்ட், பிரம்மத்தோட ஐக்கியமாவீங்கிறாரு. 2வது சொல்றாரு அட்டாங்க யோகம். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். 3வதாக தியான பேரின்பம் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மத்துடன் ஐக்கியமாதல், அட்டாங்க யோகம், தியான பேரின்பம் முதலியவற்றை பெறுவர். ஆனா இந்த மூணு பெறுவர்னு சொல்றாரு. 3 பெற்றுக்கிறவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இதை பெறணும்னு நினைச்சு படிக்கிறவங்க யார் இருக்காங்கன்னு நான் டவுட்டா இருக்கு இல்லையா? நமக்கெல்லாம் என்னன்னா, பாபாவின் கதைகளை கேட்டா வீட்டு கஷ்டம் போவோம், பொருளாதாரம் மேல இருக்கும் இல்லையா, விவசாயம் செழிக்கும், மனம் துன்பமெல்லாம் அகலும், நாடு நகரமெல்லாம் மழை பெய்யாமல், அதாவது மலையில வெள்ளக்காடாகாம நல்லா இருக்கும். சரி, எப்பயாவது யாராவது ஒருத்தர் செய்த தவறுக்குத்தான் பாபா தண்டிக்கிறார்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மத்துடன் ஐக்கியமாதல்னு அர்த்தம். ஓகேங்களா? யாருமே ஏத்துக்கிறது இல்லை. அது ஒன்று. காலையில 4:30 மணிக்கு எழுந்து கொள்ளணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும், நல்லதையே பேசணும், தேவையில்லாத விஷயங்களோட சேரவே கூடாது, நல்ல உணவை உண்ணணும், நம்முடைய வேலையை கடமையை அன்றே முடிச்சு வைக்கணும், நாளைக்குன்னு தள்ளி வைக்க கூடாது, நேரத்தோட தூங்கணும், ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது அட்டாங்க யோகம். இதை ஏதாவது சிந்திக்கிறோமா? இல்லை. 3வது தியான பேரின்பம். உங்களுக்கு தியானத்தின் மூலம் பெறுகின்ற பேரின்பம் என்பது கிட்டாமலே இருக்கிறது. உங்களுக்கு 2.5 மணி நேரம் சினிமா தான் பேரின்பம்னா எப்படி தியானம் பேரின்பமா இருக்கும்? இருக்காதே. அதனால அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து இதை சொல்றாரு. இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த 3 பாயிண்ட் சொல்றாரு. பாபாவின் கதைகளை கேட்டால் இவையெல்லாம் கிட்டும்னு. ஓகேங்களா? 2வது தெளிவா, இப்பணியில் பாபாவே என் உள்ளுணர்வை கிளறிவிட்டார், இப்பணியில் பாபாவே என் உள்ளுணர்வை கிளறிவிட்டார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அதுல திருப்பி திருப்பி பதிவு பண்றாரு. ஏன் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா, முதல்ல அதுல நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய கதையை எழுதுறதுக்கு, பாபாவுடைய கதை எழுதுறதுக்கு தானே போய் பாபாட்ட கேட்கறதுக்கு தயங்குறாரு. ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க சச்சரித்தோட பாபாவின் சுயசரிதையும் படித்தாகணும். பி.வி. நரசிம்ம சுவாமி எழுதிய அந்த சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு படிக்கணும். அதுல இதே இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். பி.வி. நரசிம்ம சுவாமி அவர்கள் இது மாதிரி ஹேமாத் பந்த் பாபாட்ட உங்களுடைய கதைகளை எழுதுறதுக்கு அண்ணா முயற்சிக்கிறாரு, அவர் எழுதட்டுமான்னு கேட்டதும் பாபா கூறுகிறார், இந்த பிச்சைக்காரனை பத்தி எழுதுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு முதல்ல கேள்றாரு. உடனே நீ எழுதுப்பா அப்படின்னு அவருக்கு துட்டு கொடுத்து அனுப்பல. ஏனெனில் பாபா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பாபாவை மிக பிரம்மாண்டமாக நினைச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த மகா அவதாரம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை மட்டும்தான் அது செய்யும். அதோடைய தன்மையை நீங்க உயர்த்தி பிடிச்சாதான் அது என்னென்ன பண்ணிருங்கிறது உங்களுக்கு புரியும். அதை சாதாரணமா கடவுளை ஏற்கனவே வணங்குற கடவுளோட உருவமா அவரையும் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு வலுவான விஷயங்கள் புரியாது.
முதல்ல இந்த பிச்சைக்காரனை பத்தி எழுதுறதுக்கு என்னப்பா இருக்குன்னா ஒரு உன்னதமான உத்தம மகான் பேசியிருப்பார் இல்லையா. சொன்ன உடனே எழுதுப்பா, என்னை பத்தி எழுதி பாப்புலர் பண்ணு, ஒரு 100 நாள் ஓடட்டும் படம் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையே. அது இல்லை. ஆகவே நரசிம்ம சுவாமி அருமையாக அதில் பதிவு பண்ணியிருக்காரு. பாபா முதலில் ஒத்துக்கொள்ளவில்லை, இந்த பிச்சைக்காரனை பத்தி என்ன எழுத போற அப்படிங்கிறார். பிற்பாடு அவர் தொடர்ந்து அண்ணா வந்து வேலை இல்லாமல் விரைவில் வேலை வந்து விட போறாரு, அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு. அதுக்கப்புறம் அவர் பிழைப்புக்கு என்ன வழி என்று தெரியவில்லை. அவர் குடும்பம் மிக பெரியதுன்னு அண்ணா வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணதும், அப்படி என்றால் ஆசீர்வதித்து பாபா ஆசீர்வதிக்கிறாரு. நீ எழுது, ஆனால் எழுதுகோலையும் பேப்பரையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. எழுத வேண்டியது விஷயம் நான் எழுதுகிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் எழுது என்று அவருக்கு ஆசீர்வாதம் செய்தார். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுங்க. நான் எழுதுகிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் எழுது அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு. இதை பி.வி. நரசிம்ம சுவாமி மற்றவர்கள் மூலமாக கேட்டு பதிவு செய்திருக்கிறார். அதை நம்ம ஹேமாத் பந்தும் பதிவு பண்ணியிருக்கார். அடுத்தடுத்த அத்தியாயங்களில் நானே எழுதி கொள்கிறேன்னு பாபா சொன்னாரே, அடுத்தடுத்த அத்தியாயத்தெல்லாம் வர்றதெல்லாம் பாபாவே எழுதியிருப்பானான்னு உங்கள் அறிவை வைத்து கண்டிப்பாக சோதித்தறிய வேண்டும். இதை நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நானும் உங்கள்கிட்ட அதை பற்றி விளக்கி சொல்லுவேன். ஓகேங்களா? ஏனெனில் பாபா இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பாராங்கிற ஒரு சில கருத்துக்கள், ஒரு முரண்பாடான சில கருத்துக்கள் வரும்பொழுது நாம் அதை கிளியர் பண்ணிக்க வேணும். பாபா சொல்லியிருப்பாரா இல்லையா? ஏன்னா அந்த மகானுக்கு இதெல்லாம் ஒப்புதலா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பிரித்து அறிந்து கொள்ளலாம். ஆகவே பாபா வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. நான் எழுதுறேங்கிற எண்ணம் இல்லாமல் எழுது, மற்றதை நான் எழுதி கொள்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறாரு. ஓகேங்களா? அடுத்து நானா சாஹேப் சாந்தோக்கர் வற்புறுத்தலின் பேரில் தான் தபோல்கர் சிரடிக்கு செல்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, சிரடிக்கு போனதுக்கு அப்புறமும் அவர் வந்து பாபா மேல ஒரு தீவிரமான ஒரு பற்று வரல. அதனாலதான் குரு அவசியமாங்கிற ஒரு வாதத்துக்கு போனார். அதுக்கு உண்டான வாதமாக தான் நான் இந்த வார்த்தைகளை சொல்றேன். நானா சாஹேப் சாந்தோக்கர் தான் தபோல்கரை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி சிரடிக்கு செல் என்கிறார். அவரும் சில நேரங்களில் போக முடியாம இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து அவர் நேரடியாக வந்துடுறாரு. வந்துட்டு பக்கத்து ஊர்ல இருந்துட்டு நீ கிளம்பி சிரடிக்கு வா, நானும் வருகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தபோல்கர் என்ன பண்றாருன்னா உடனடியாக சிரடிக்கு புறப்பட்டு போறாரு. அதை நீங்க படிச்சிருப்பீங்க. தபோல்கருக்கு அந்த முழுமையான எண்ணம் இல்லை. ஓகேங்களா? அவர் சிரடிக்கு வந்துடுறாரு. பாபாவுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு ரகுநாத் தபோல்கர் என்ன செய்யறாரு, பாலா சாஹேப் பாடே அப்படிங்கிற ஒருத்தரோட சேர்ந்து என்ன பண்றாருன்னா தீட்சித்வாடாவில் தங்குறாரு. அன்று இரவு, இப்போ நீங்க பாருங்க, நம்ம எல்லாருமே அப்படிதான். இது மாதிரி ஒரு உயிரோடு இருக்கிற மகானையோ போக்குவரத்தையோ வந்து சந்திச்சாங்கன்னா ஞான மார்க்கத்தை பற்றி சந்திக்கிறதோ இல்லை சிந்திக்கிறதோ இல்லை அவர்களுடைய குருவினுடைய வழிமுறைகளை பற்றி சிந்திப்பதெல்லாம் கிடையாது. வந்தோம், பார்த்தோம், தரிசனம் முடிஞ்சிருச்சு, ஓகே. எல்லாரும் சிரடிக்கு போகிறது அப்படி தான். தரிசனம் முடிஞ்ச உடனே அடுத்து எங்கே கூட்டு போறீங்கன்னு தான் கேட்பாங்க. இல்லை அடுத்து எங்கள் சுற்றுலா எங்கன்னா பக்கத்தில் போகலாமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவர் வந்த உடனே அன்று இரவு பாபாவுக்கு தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு தீட்சித்வாடாவில் போய் தங்கின உடனே அங்கே ஏற்கனவே தங்கியிருக்கிற பாலா சாஹேப் பாடே அப்படிங்கிறவரோட சாவகாசமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது அது வாதம் முத்தி போய் பெரிய வாதமாக வருது. என்ன வாதம் வருது அப்படிங்கும்போது பாடே வந்து என்ன சொல்றாருன்னா, குரு என்பவர் ரொம்ப முக்கியமான பார்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல. குரு இல்லைன்னா அது குருட்டு வாழ்க்கை. குரு தான் நமக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குறாரு. அவர் வாழ்க்கையை வந்து நம்ம வழி நடத்தி போறதுக்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தாவா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹேமாத் வந்து அதை எதுக்குறாரு. ஏன் எதுக்குறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆல்ரெடி அவருடைய நண்பருடைய குழந்தை இறப்பின் நிமித்தமாக மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருடைய நண்பருடைய குரு பக்கத்துல இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான கருத்தை, மேலோட்டமான நம்பிக்கை ஹேமாத் பந்த மனசை மாத்திருச்சு. குரு இருந்தும் புண்ணியம் இல்லைங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே நண்பர்கிட்ட வாதம் பண்றார். விதிங்கிற ஒரு விஷயத்தையோ இல்லை இறப்புங்கிறதையோ ஏத்துக்கிறவங்களுக்கு அதை வந்து இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு நிகழ்வை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த மேலோட்டமா பார்க்குற புத்தி வராது. ஆனா அப்படிப்பட்ட நபர்கள் ரொம்ப கம்மி. ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க. ஹேமாத் பந்த் அந்த மாதிரி சாமானிய நிலையில இருக்காரு. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில என் நண்பனுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாத குருவினால் ஒரு பயனும் இல்லை. ஆகவே குரு வேண்டாம் அப்படிங்கிற கருத்துக்கு வர்றாரு. பாலா சாஹேப் வந்து குரு அவசியம்னு வாதம் பண்றாரு. ரெண்டு பேரும் வாதம் பண்ணி சலிச்சு போயிடுறாங்க. இரவு முழுக்க வாதம் பண்ணி அது சண்டையில தான் முடியுது. முழுமையான ஒரு முடிவுக்கு வராம படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் பாபா தரிசனத்துக்காக நம்ம ஹேமாத் பந்த் வர்றாரு.
வரும்போது பாபா இம்மீடியட்டா சொல்றாரு, இரவு தீட்சித்வாடாவில் என்ன நடந்தது, யாருடன் சண்டையிட்டீர்கள், என்ன வாதம் அப்படின்னு கேட்ட உடனே தான் ஹேமாத் பந்துக்கு முதல் முறையா, ஓ நாம் அங்கே பேசியது பாபாவுக்கு எப்படி தெரியும், பாபா உண்மையாகவே ஒரு சித்த நிலையில் இருக்கின்றவர் போல் இருக்கிறதே என்கின்ற ஒரு ஒரு பற்றுதல் அங்கதான் அவர் தோணுது. அவர் தரிசனம் பண்ணும்போதில் தோணி இருக்கணும், தோணல. தரிசனம் பண்ணும்போது அவருக்கு தோணல. தோணி இருந்ததுன்னா குரு அவசியமானு வாதம் பண்ணியிருக்கவே மாட்டார். தோணலை. குரு அவசியமானு வாதம் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் அந்த சம்பவத்தை பாபாவின் வாயால் கேட்ட உடனே அந்த நம்பிக்கை வருகிறது. ஓகேங்களா? நம்பிக்கை வரும்பொழுது பாபா ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த வார்த்தையில் சொல்றாரு, அருகில் இருப்பவரிடம். அது ஹேமாத் பந்துட்டு அவர் கேட்கல. ஹேமாத் பந்த் என்ன கூறுகிறார் என்று கேட்கிறார் பாபா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு தபோல்கர் தான் பேரு. நம்ம பேச்சுவாக்கில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஹேமாத் பந்த் சொல்றோம். அவருக்கு தபோல்கர் என்றுதான் ரகுநாத் தபோல்கர்னு பேரு. பாபா ரகுநாத் தபோல்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கல, இந்த ஹேமாத் பந்த் என்ன கூறுகிறார் என்று கேட்டாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அதை தவிர நம்ம ஆளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, நம்ம தபோல்கருக்கு ஹேமாத் பந்த்னா யாருன்னு தெரியும். அதைத்தான் அவர் அடுத்த அத்தியாயங்கள் எழுதுறாரு. ஹேமாத் பந்த் யாருன்னா, ராம்தேவ் மகாதேவ் என்ற தேவகிரி மன்னர்களோட புகழ்பெற்ற மந்திரி. அவர் ராம்தேவ் மகாதேவ்னு 2 பேரும் அரசாட்சி பண்ணாங்க மராட்டிய மாநிலத்தை ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த மந்திரியோடைய புகழ்பெற்ற, அந்த ராஜாவுடைய புகழ்பெற்ற மந்திரி. அதை தவிர ஆன்மீக விஷயங்கள்ல ஒரு 6-7 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஞான மார்க்கத்துல ஒரு புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதை தவிர ராஜாங்கத்தோட கணக்கு வழக்கெல்லாம் மிக சிறப்பாக கையாண்டு நல்ல கணக்கு பிள்ளைன்னு பேர் வாங்கினவர் ஹேமாத் பந்துன்னு ஒருத்தர். ஓகேங்களா? அவர் ரொம்ப திறமையானவர், ரொம்ப ரொம்ப திறமையானவர். ஆனா இவர் தபோல்கர் அவரே எழுதிக்கிறாரு, நான் ரொம்ப அறிவானவன் இல்லை, ரொம்ப அறிவு கிடையாது எனக்கு, என்ன ஏன் பாபா ஹேமாத் பந்துன்னு கூப்பிட்டாரு. இன்னொரு ப்ரூஃப், இவர் தான் அதை எழுதணுங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் ஆகுது. ஹேமாத் பந்த் ஆல்ரெடி பெரிய ஞானிகளை பற்றி 6-7 புத்தகங்கள் ஞான மார்க்கத்தில் எழுதியிருக்காரு. ஸோ எழுதின அதே ஹேமாத் பந்துடைய பேரை இவருக்கு வச்சு கூப்பிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஹேமாத் பந்த் மாதிரி இவரும் எழுத்து உலகில் மிக பிரம்மாண்டமாக சிறப்பான ஒரு காவியத்தை படைக்கணுங்கிறது முடிவு. ஓகேங்களா? அதனால சாய் முடிவு பண்ணிட்டு அவரை ஹேமாத் பந்துன்னு கூப்பிடுறாரு. இது ரொம்ப அற்புதமான ஒரு அழுத்தமான விளக்கம் இல்லையா? சச்சயத்தில் உள்ளது தான் இல்லையா? அவர் கூப்பிடணும்னு அவசியம் இல்லையே. இவன் தான் இதை பற்றி எழுத போகிறாரு, என்னுடைய கதைகளை எழுதக்கூடியதுக்குண்டான ஏற்பாடுகள் நடக்கின்றது, அதற்குண்டான இது இவன் மூலமாக தான் நடக்க போகுதுங்கிறத முடிவு செய்த பாபா அவரை முன்கூட்டியே ஹேமாத் பந்த் என்ன கூறுகிறார் என்று கேட்டார். திகைத்து போன தபோல்கர், ஹேமாத் பந்து என்று எனக்கு பட்டம் சூட்டி இருக்கிறதா எடுத்துக்கொண்டு அன்றிலிருந்து தபோல்கர் ஹேமாத் பந்த் என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? இது நிகழ்ந்தது. இது நிகழ்ந்து முடிச்சிச்சு. நிகழ்ந்து முடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, மறுநாள் காலையில காக்கா சாஹேப் அவரும் இவரும் எல்லாம் உட்காந்து மொத்தமாக மசூதியில் நிற்கிறாங்க. அப்போ பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், உட்காந்துருக்காரு. அப்போ காக்கா சாஹேப் கேட்குறாரு, காக்கா சாஹேப் கூட இருந்தவர் கேட்குறாரு, நான் கிளம்பணுமா அப்படின்னு கேட்குறாரு. யதார்த்தமா நான் கிளம்பணுமா அப்படிங்கிறாரு. புறப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. உடனே அவர் திருப்பி கேட்குறாரு, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. மற்றவர் உடனே பாபா திருப்பி சொல்கிறாரு, மேலே மேலே உயரே போக வேண்டும் என்று சொல்கிறாரு. நல்லா கவனித்து பார்த்தா தான் நமக்கு இது புரியும். இது வார்த்தைகளில் எழுதிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஞான மார்க்கமாக பேசிக்கிறான். இப்போ ஒருத்தர் சாதாரணமாக லௌகிகமாக கேள்வி கேட்குறாரு, பாபா ஞான மார்க்கமாக பதில் சொல்கிறாரு. இது மேலோட்டமாக நம்ம படிச்சு பண்ணால் ஒன்றுமே புரியாது. ஆனால் ஆழமாக அதை உள்ள கவனிச்சு பாருங்க. நான் புறப்பட வேண்டுமா என்று ஒருத்தர் கேட்குறாரு. பாபா சொல்றாரு, ஆம் புறப்பட வேண்டும்ங்கிறாரு. எங்கேன்னு திருப்பி கேட்குறாரு. அதுக்கு சொல்றாரு, மேலே மேலே அப்படிங்கிறாரு. உடனே காக்கா சாஹேப் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு கேட்குறாரு, இங்கிருந்து போக முடியுமான்னு கேட்குறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இங்கிருந்து போக முடியுமான்னா, இங்கிருந்துன்னா எங்க? சாவடியிலிருந்து, அதாவது மசூதியிலிருந்து போக முடியுமா, துவாரகாமையிலிருந்து போக முடியுமான்னு அர்த்தம். அப்ப ரொம்ப தெளிவா இருக்காரு.
ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் கேட்கிறாரு, நான் புறப்பட தயாரா இருக்கிறேன். நான் பிரபஞ்சத்தோட இணைஞ்சு பாபா கடவுள்கிட்ட நான் போக ரெடியா இருக்கேன். அது இங்க இருந்து போக முடியுமான்னா என்னன்னா, நீ இருக்க பாபா, நீ இருக்க இந்த மசூதியில. உன் முன்னாலேயே நான் பிரபஞ்சத்தோட இணையறதுக்கு போறேன். நான் பகவான்கிட்ட போறேன். ஆனா உன் முன்னாடி இங்க இருந்து போக முடியுமான்னு அர்த்தம். லேசா ஒரே வரியில அதை எழுதிட்டாரு. இங்க இருந்து போக முடியுமா? பாபா சொல்றாரு, இங்கிருந்தும் போகலாம். அடாடே, என்ன வார்த்தை பாருங்க. ஏங்க எவ்வளவு பெரிய ஞானியை கேவலமான விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இல்ல, அதெல்லாம் விட்டுறணும். இனிமே தயவு செஞ்சு விட்டுடுங்க. வாயில பாபான்னு பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சாய்ராம் சாய்ராம் சொல்லுங்க, நான் வேணான்னு சொல்லலை. வாயை திறந்து இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது எதுக்கு எடுத்தாலும் பாபாவை வச்சு பேசுறதோ இல்லை, அந்த அளவுக்குலாம் அது பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. அது பிரம்மம். பிரம்மத்தை உன் வாயில் போட்டு எச்சில் படுத்தி விடாது. இல்லை, அதை மட்டுமா சுத்தமாக வைத்திருங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கிருந்தும் போகலாம். நான் எதுக்கு இவ்வளவு பெருமையா சொன்னேன்னா, ஒரு வார்த்தை தான், இங்கிருந்தும் போகலாம். பாபா இங்கிருந்து தான் போகணும்னு சொல்லலையே, இல்லையா? இங்கிருந்து தான் போகணும்னு சொல்லியிருந்தாருன்னா அவரை நம்ம பெருமையா புகழணும்னு அவசியமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் கடந்த மாபெரும் மகான். அவர் என்னை போன்று இங்க நிறைய பேர்கள் இருக்கலாம் இந்த பூமியில. பல இடங்களில் இருந்து செல்லலாம், இங்கிருந்தும் செல்லலாம். அது வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். எவ்வளவு அகங்காரமற்ற வார்த்தை, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால ஏது நடந்திடும் எனக்கேன் என்று மனமேன்ட்டு நம்ம கை காலை வச்சுக்கிட்டு உட்கார முடியுதா நம்மளால? ஏதாவது ஒண்ணு மனசு சொல்லுது, எதையாவது ஒண்ணு சொல்லுது, ஏதோ ஒரு பெருமைக்கு எதையாவது ஒண்ணு செய்யறோம். அது நம் பார்வையில வேற மாதிரி இருக்கும், அடுத்தவங்க பார்வையில வேற மாதிரி இருக்கும். அதனால கம்முன்னு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? சும்மா இரு, சொல்லரு. ஓகே. அதனால இவர் என்ன பண்றாரு, எங்கிருந்தும் செல்லலாம்ங்கிறாரு. உடனே திருப்பி கேட்குறாங்க, காகா சாஹிப் பக்கத்தில் இருக்கிறவர் புரிஞ்சுட்டாரு. இந்த வார்த்தை பிரயோகங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் கேட்குறாங்க. அப்படி இதுக்கு முன்னாடி தபோல்கர் கூடவே இருக்காரு. ஏன்னா இதை பார்த்துட்டு தான் தபோல்கர் எழுதுறாரு, 2ஆம் அத்தியாயத்தை நிறைவு செய்கிறாரு. பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, அப்படியானால் இங்கிருந்தும் போகலாம் அப்படின்னு பாபா சொன்ன உடனே, தனியாக செல்ல முடியுமா? இல்லை, ஒரு வழிகாட்டி இருந்தால் நன்றாக இருக்கும்னு பாபா சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, வழிகாட்டி இருந்தால் வழியில் புலிகள், இங்கிருந்து செல்வதற்கும் ஒரு வழி உண்டு, வழி நெடுக புலிகளும் பாம்புகளும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அடுத்தவங்க கேட்குறாங்க, அப்படியானால் ஒரு வழிகாட்டியை கூட்டி செல்லலாமா? வழிகாட்டி கூட்டி சென்றால் வழியில் பாம்புகளும் புலிகளும் இருந்து நமக்கு ஒரு பயம் இல்லை. அடுத்த வார்த்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த வசனங்களை அவங்க ரெண்டு படிக்கிறது ஒரே பாறால தான் இருக்கும். இதை நீங்க பிரிச்சு 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 படிச்சீங்கன்னா தான் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் புரியும். அவர் எங்கோ போயிட்டாரு. அந்த ஒரு பாறாக்குள்ளேயே பாபா பேசுற சொல்லெல்லாம் எங்கோ சென்றுட்டாரு. நம்ம அந்த வார்த்தையில கேட்டுட்டு அப்படியே வேகமா கடந்து போறோம். அடுத்தப்பா 2ஆவது அத்தியாயம் முடிச்சாச்சு, அடுத்து 3ஆவது அத்தியாயத்துக்கு போயிடுவோம். ஆமா, வேகமா படிச்சு முடிச்சு தூக்கி ஓரம் கட்டினாதான் பாபா நமக்கு அல்வா கொடுப்பாரு. அப்படி நினைக்கிறது இல்ல. பாபா அல்வா கிடையாது, பாபா லட்டு தான். செடிக்கு போனா ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. இங்கிருந்து போகலாம். ஸோ ஆனால் அதில் வழிகளில் பாம்புகளும் புலிகளும் நிறைந்திருக்கும். அப்படியானால் வழிகாட்டி எடுத்து செல்லலாம். வழிகாட்டி இருந்தால் நமக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்தை ஹேமத் பந்த் கேட்கிறாரு. ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, குரு அவசியமா அப்படின்னா அவசியம் அப்படின்னு பாபாவே சொல்றாரு. அப்படிங்கிறத தான் மறாநாள் ஹேமத் பந்த் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பாபாவையே குருவாக வருவித்து கொண்டார், இறுக்கி பிடித்து கொண்டார். இப்ப நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற மாதிரி, என்னிடம் பாபா எதையாவது ஒன்றை இறுக்கிப்பிடி, அப்படி எதையாவது ஒன்றை இறுக்கிப்பிடி அப்படின்னு சொன்ன உடனே சொன்னவரையே இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். சொன்னவரையே இறுக்கி பிடிக்க கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாதுல்ல. சொன்னவரையே இறுக்கி பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான். ஏகநாதன் இருந்தாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்னு நம்ம திருமூலர் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி ஏக சிந்தனை தான். அந்த அளவுக்கு வேறையே கிடையாது. ஏக நிலை அடைந்தால்தான் இறைநிலை முடியும். ஏகத்துவம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அத்வைதம்னா என்ன, துவைதம்னா என்ன? ஏன் புரியாமையே பேசிக்கிட்டு லௌகிகமாவே பேசி சண்டை போட்டுட்டே தெரியும். கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. ஏக்நாத் தன்னுடைய குருவிடம் வேலை செய்கிறார். குரு மிக பிரம்மாண்டமானவர், ரொம்ப தெளிவானவர். அவர் எல்லா கலைகளையும் கற்றவர். தன்னுடைய சிஷ்யனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு விரும்புறார்.
அப்படி விரும்பிக்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. குறிப்பிட்ட காலங்கள் வந்த உடனே, நான் சிஷ்யா, நான் உனக்கு இன்னும் இன்னும் நிறைய கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஆகையினாலே நான் என்னுடைய குருவை வணங்கித்தான் இவ்வளவையும் பெற்றேன். ஆகவே நீ என்னை மிகச் சரியாக வணங்கி கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஒன்று கூறுகிறேன். எனது இறைவனை நீ பற்றிக்கொள். அவனே என்னுடைய குரு, என் இறைவன். அவனை இறுக்கிப்பிடி, விட்டலனை பிடிக்கிப்பிடி, உனக்கு எல்லாம் கிடைத்துவிடும். எனக்கு என்னவெல்லாம் கிடைத்ததோ அவ்வளவும் கிடைத்துவிடும் என்று கூறுகிறார், உபதேசிக்கிறார். ஏக்நாத் மெதுவாக நிமிர்ந்து தன் குருவை பார்க்கிறான். அவன் சொல்றான், இல்லை குருவே, அவர் உங்களுக்கு வேண்டுமானால் எல்லாம் கொடுக்கும் கடவுளாகவும் குருவாகவும் இருக்கலாம். அதே மாதிரிதான் எனக்கு எல்லாம் கொடுக்கும் குருவாகவும் கடவுள் நீங்கள் ஒருவரே. நான் ஒருபோதும் உங்களை விட்டு விட்டனை வணங்க மாட்டேன் என்றவன் தான் ஏகநாதன். அவனுடைய சித்தாந்தம் எப்படி இருக்கு, அவனுடைய சித்தாந்தம் என்ன மாதிரி இருக்குது? நீங்க என்ன பண்றீங்க? நம்ம கொஞ்சம் யோசனை பாருங்க. பாபாவுடைய சமகாலத்து நண்பர்கள் அப்படின்னு ஒரு 7 பேரை அவதாரமா வச்சிருக்கிறீங்க. ஒரு 7 பேரை அவதாரமா வச்சுக்கிட்டு திருப்பி இந்த ஒரு டூரு, இந்த மாசம் அந்த அவருக்கு ஒரு டூரு, அடுத்த மாசம் அவருக்கு ஒரு டூரு, வீட்டில் 7 பேரும் 7 சாமி ரூபம் நிரப்பிட்டாங்க. எப்போவாது நீங்க திட்டு வாங்கிட்டு தானே இருக்கீங்க. அந்த சாமி ரூம்ல அவருக்கு சரியான சாப்பாடு போடல, பூ வைக்கல, எதாவது வைக்கலன்னா ஒன்றும் உங்க மனசு குத்துது, இல்லாட்டி சம்மந்தப்பட்டவங்களாவது திட்டுறாங்க. இப்படிலாம் பட்னி போடக்கூடாது கடவுளை, இல்லையா? இப்போ பாருங்க, கோடானு கோடி உயிரினங்கள் பட்டினி கிடக்குது. அந்த பட்டினியை தீர்க்கக்கூடியவனே நம்ம பட்டினி போடணுமா அப்படிங்கிறது நீங்க அது அறிவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை, அவனுக்கு பசி இருந்தால் தானே பட்டினி என்ற பெயரே வரப்போகுது. கடவுளுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை, திருமூலர். நான் சொல்லலை, ஓகேவா? ரொம்ப ஓவரா என் மேல கோவப்பட்டு டென்ஷன் ஆகணும்னா தயவு செஞ்சு நான் சொல்ற அந்த அடிப்படையில் என்ன சொல்றேன்னா திருமூலர், அதை எடுத்து படிக்கணும், ஓகேவா? இல்லாட்டி யார்கிட்டயாவது கேட்கணும். கடவுளுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை, பசி எப்படி வரும்? இல்லை. இரண்டாவது, உடல் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அடேங்கப்பா, எவ்வளவு உலகம் முழுவதும் இருக்கிற சிலை ஆபரண அணிமணிகள் என்ன, பட்டாடைகள் படோபடங்கள் என்ன, பிரசாதங்கள் என்ன, உடலும் இல்லை குடலும் இல்லை. பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற உணரக்கூடிய கடவுளுக்கு, ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குமாங்கிறது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம விவரம் புரியாம சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் சிலைகளும் வழிபாடுகளும். தனி ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து தன் மனதிற்குள்ளாக தன்னை ஏகமுகமாக சிந்தித்து தான் யார் என்பதை அறிய முடியாத காரணத்தினால்தான் கடவுளும் சிலைகளும் சிலை வழிபாடுகளும் இந்த உலகத்தில் உண்டாயின. ஓகேவா? திருப்பி நான் சொல்லிக்குவேன், நான் சொல்லலைன்னு தான் சொல்லுவேன். உண்மைதான் அது, நான் சொல்லலை. ஸோ அதனால இதெல்லாம் ஞான மார்க்க கருத்துக்கள், அது பார்த்துங்க, இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு தெரியும். ஆகவே பாபா சொன்னதுக்கு அப்புறம் ஹேமந்த் கடைசி ஒரு பாரா எழுதி முடிக்கிறாரு. அப்பேற்பட்ட ராமபிரானுக்கே ஒரு குரு இருந்தார், வசிஷ்டருங்கிற ஒரு குரு. அப்புறம் விஸ்வாமித்திரர் யாருங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு குழப்பம் வரும், இல்லையா? அவர் விஸ்வாமித்திரர் அவர் இல்லற குரு, அவர் கல்யாணம் பண்ணி வச்சார். வசிஷ்டர் அவருக்கு ஞான மார்க்கத்துக்கு கூப்பிட்டார். இன்னொரு குரு இருந்தார், ஆத்ம ஞானம் போதிக்கிற ஒரு குரு இருந்தார். அவருடைய பேர் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா பின்னாடி சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க. ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான், ஓகேங்களா? அவர் தான் பிரம்ம மொக்கடைங்கிற ஒரு விஷயத்த அவருக்கு சொல்லி கொடுத்தார். பிரம்மங்கிறது ஒன்று தான், ஓகேங்களா, மற்றதெல்லாம் இல்லைங்கிற விஷயத்த ராமபிரான் இளம் பிராயத்தில் இருக்கும் பொழுது, குருகுலத்தில் இருக்கும்போது அவர் ஸோ பைத்தியம் மாதிரி தெரிவார். அவர் கூட பழக விடாமல் தசரதன் தடுத்ததா ஒரு வரலாறு உண்டு. ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறமா அவரோட பழகினதாக கேள்விப்பட்டு அவரை கண்டிச்சதாக கூட இருக்குது. அதனால அவர் ஒரு குரு இருந்தார். எப்படியோ குரு இருந்தார் ஸ்ரீராமருக்கு. அடுத்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு குரு இருந்தார், பேர் சாந்தீபன்னு பேர். அதுக்கு புராணங்களில் கிருஷ்ணனை உயர்த்தி பேசுறதுக்காக நம்ம வேறு சில காரணங்கள்லாம் சொல்லுவோம். அந்த கதைகள்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நீ யார் என்பதை உணர்ந்து கொள்வதே ஆத்ம ஞானம். நம்ம அடுத்தவங்களை போய் நோண்டி அவங்க யாருன்னு அறிகிறது அறிவீனமாகும். நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க அத்தனையுமே அடுத்தவங்களை பற்றி தான் நம்ம டீட்டெயில்ஸ் சேகரிச்சுக்கிட்டே இருக்கோம். யார் மேலேயாவது கோபம் இருந்ததுன்னா உடனடியாக மறக்க மாட்டேங்கிறோம். தொடர்ந்து அதை உள்ளுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி வளர்த்துக்கிட்டே இருக்கிறமே ஒழிய அது அப்போவே கிட்டாதாயின் வெட்டனை மேற ஒரு வெட்டித்தனமாக ஒரு கிளவி சொல்லிட்டு போனால எதுக்கு? ஏங்க அவளை விட நீங்கள் பெரிய ஆளா என்ன?
அவளை விட பெரிய ஆள், அவை பிராட்டியோட பெரிய ஆளா நீங்களாம்? நானும் பெரிய நான்லாம் கிடையாது. நான் ஒரு சிறு புழுக்க. நான் பாபாவுடைய எப்படி சொல்றதுன்னா, நான் பக்தன் கிடையாது, நான் சிஷ்யெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வேற விஷயம். பாபாவுடைய அடிமட்ட தொண்டன், அவ்வளவுதான். பாபா கூறுகிறார், என் குருநாதர் கூறுகிறார், நான் உன் மலத்தில் நெளியும் புழுன்னு கூறுகிறாரு. அதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல முடியும்? அது என்னுடைய, அவர் எனக்கு கொடுத்த பக்குவம், நான் அது பணிவு, ஏதோ வேணா வச்சுங்க. ஆனா அந்த அடிப்படை என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சாதான் பாபா சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் எனக்கு விளக்கம் புரியும். இல்லாட்டி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் வேற மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இல்லையா, நம்ம அவர் மேல அந்த மாதிரி மதிப்பு கம்மியா வைக்கிறதுனால தான் அவர் சொல்றதெல்லாம் மேலோட்டமா எடுத்துக்கிறோம். இல்லாட்டி நமக்கு தோணுனதை வச்சுக்கிட்டு அப்படியே இதுதான் ஸ்ட்ராங்கா அப்படியே பிடிச்சிட்டு நிக்கிறோம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறத அழுத்தமா நிற்போம். யாராவது ஒருத்தர் விவரம் புரிஞ்சவங்க, அவன் சின்ன பையலா இருந்தா கூட சரிதாங்க, விவரம் அவனுக்கு சில விஷயங்கள் புரியுங்க. அவன் ஆண்டாண்டு காலமா அவன் பல பிறவிகள் எடுத்து வந்திருப்பான். ஏன் அதை ஒத்துக்க மாட்டீங்க? ஒத்துக்கிட்டு அவன் சொல்ற விஷயங்களை தாழ்வோடு ஒரு பணிவோடு நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா தான் ஞான கருத்துக்கள் நமக்கு புரியும். இல்லாட்டி புரியாது, தயவு சத்தியமா புரியவே புரியாது இல்லையா. இவர்கள் எல்லோருக்கும் குரு இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஹேமாத் பந்த் அந்த கதையை சிறப்பா 2வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதுதான் அந்த அத்தியாயம். சரிதானுங்களா? நீங்க சில விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஆக 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது. நம்முடைய இன்றைய தியானம் பாபா சொரூப தியானம்.